أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدائم ملك الله نحمده ونصلي على رسوله الكريم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தாலாவின் நல்லடியார்களே, புனிதமான ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற ஆண்டுகளை விட இந்த ஆண்டு நமக்கு இறை அருள் நிறைந்த ரமலானாக இந்த மாதம் அருளப் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டியவனாக தங்களுக்கு மத்தியிலே சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த ரமலான் மாதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற எத்தனையோ சிறப்புகள். அதிலே முதலாவது ரமலான் என்ற வார்த்தை. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பேரர்களில் ஒருவர், அவர்களுக்கு முன்பு ஒருவர் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். ரமலான் சென்று விட்டது, இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்த ரமலானில் தான் நாம் நோன்பை கடைபிடிக்கப் போகின்றோம் என்ற ஒரு வார்த்தையை அவர் உபயோகிக்கும் பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பேரர்களில் ஒருவர் சொன்னார்கள், ரமலான் என்று அந்த வார்த்தையை தனி வார்த்தையாக சொல்லாதீர்கள். ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டது, ரமலான் மாதம் சென்று விட்டது என்று நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்று சொன்னால், ரமலான் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பேரர்கள் ஒருவர் சொல்ல அவர் தன்னை திருத்திக் கொள்கின்றார். அந்த அடிப்படையிலே ரமலான் என்ற அந்த வார்த்தைக்கு, அரபி வார்த்தைக்கு சுட்டு எரிக்குதல் என்று பொருள். பாவங்களை எல்லாம் சுட்டு எரித்து மனிதனை பண்பட்டவனாக மாற்றுகின்ற வல்லமை இந்த ரமலானுக்கு உண்டு. இந்த ரமலான் நோன்பு நமக்கு இன்னொரு பாடத்தை சொல்லித் தருகின்றது. இஸ்லாம் மார்க்கம் என்பது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது அவர்கள் கற்பித்த மார்க்கம் அல்ல. உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து வேத சமுதாயம் பின்பற்றுகின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். ஆகையினால்தான் அவர்கள் தங்களுடைய கடமைகளில் ஒன்றாக நோன்பை மேற்கொண்டது போல இந்த சமுதாயத்திற்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று திருமறையிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இறை நம்பிக்கையாளர்களே, குத்திபா அலைக்குமு சியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்பு உள்ளவர்களுக்கு நான் எப்படி நோன்பை விதியாக்கினேனோ அதே போல உங்களுக்கும் நான் விதியாக்கி இருக்கின்றேன். உங்களுக்கும் அது இந்த நோன்பை விதியாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், அந்த நோன்பாளர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது, நோன்பை கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறிவிடுகின்றீர்கள். அதற்காகவே இந்த நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். இறையச்சம்தான் இந்த நோன்புடைய அஸ்திவாரமாக இந்த ரமலான் மாதம் சொல்லித்தரக்கூடிய முக்கிய பாடமாக அமைந்திருக்கின்றது. இறையச்சம் இஸ்லாமியனுக்கு, இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்தவருக்கு எந்த அளவிற்கு கட்டாயம் என்பதை இறைவன் பல இடங்களிலே திருமறை ஷரீஃபிலே பேசுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையாளர்களே, இறை நம்பிக்கை உள்ளவர்களே, இத்தகுல்லா, தக்வா உள்ளவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்பதாக, இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்பதாக இந்த வசனம் குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களிலே நாம் ஓத கேட்டிருக்கின்றோம், ஓதிக்கொண்டிருக்கின்றோம், அதனுடைய பொருளையும் விளங்கி இருக்கின்றோம். அதே போல திருமறை வசனம்
சூரத்துல் பக்கராவிலே ஆரம்பிக்கும் பொழுது அலிஃப் லாம் மீம் தாலிக்குல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதலில் முத்தகீன், இந்த வேதம் யாருக்கு சந்தேகம் இல்லாதது தெரியுமா? யார் இறை அச்சம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ, இறை பக்தியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் சந்தேகமில்லாத வேதமாக இது திகழும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு தான் மற்ற வசனங்களை தொடர்கின்றான். அப்படி என்றால் இந்த இறையச்சம் உண்டாவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சிக்கின்ற முதல் படிதான் நாம் வைக்கப் போகின்ற, நாம் இந்த ரமலான் மாதத்திலே வைத்து கொண்டிருக்கின்ற புனித நோன்பாகும். இந்த நோன்பின் மூலம் மனிதனுடைய உள்ளத்திலே இறையச்சம் உண்டாகின்றது, இறைவனுடைய பக்தி உண்டாகின்றது. அதன் மூலமாக அவனுடைய உள்ளத்திலே பக்குவம் உண்டாகின்றது. அந்த பக்குவத்தின் மூலமாக இறை நல்லடியார்களாக அவன் மாறிவிடுகின்றான். அந்த இறை நல்லடியார்களாக மனிதன் மாறிவிடும் பொழுது அவனுக்கு இந்த உலகம் எந்த அளவிற்கு மாறி போய்விடுகின்றது என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபலஹு குல்லு ஷைஇன், நீங்கள் இறைவனுக்கு அஞ்சி வாழுங்கள். அப்படி வாழ ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து உலகம் பயப்படும், நீங்கள் உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் இறை அச்சம் உள்ளவனுக்கு உலகம் பயப்படுமே தவிர இறையச்சம் உள்ளவர்கள் உலகத்தை பார்த்து பயப்பட மாட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் உலகம் என்பது அவர்களுக்கு இறைவனுடைய சிந்தனையே உலகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நோன்பு என்பது முதல் படியாக ஆக்கப்பட்டுள்ளது. அந்த நோன்பை கடைபிடித்து இறையச்சம் நமது உள்ளத்திலே மலர்வதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும். என்று சொன்னால் இந்த உள்ளம் பக்குவப்படும் பொழுது, அது பயிற்சி அளிக்கப்படும் பொழுது அந்த உள்ளம் என்பது இறைவன் வாழுகின்ற இல்லமாக மாறிவிடுகின்றது என்பதை நாம் ஹதீஸ்களின் வாயிலாக தெரிந்து கொள்கின்றோம். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.